குடிதழி இக்கோலோச்சி மாநில மன்னன் அடிதழி நிற்கும் உலகு எனும் ஈரடி வள்ளுவத்திற்கு பொருள் தந்து குடிமக்களை அரவணைத்து ஆட்சி நடத்தும் நல்லரசின் அடிச்சுவட்டை நாடிலமே போற்றி நிற்கும் என்பதற்கு உதாரணமாய் திகழ்ந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இவ்வறிவு களஞ்சியத்தின் வழித்தோன்றலாய் குரலோவியத்தின் மைந்தனாய் இருளின் ஆதிக்கத்தை தவிடுபடியாக்க உதித்த உதய சூரியனாய் திகழும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு தலைவனின் பெருமை அவன் சொல்லால் அறியப்படுவதில்லை, அவன் செயலால் அளவிடப்படுகிறது. சொன்னதையும் செய்வோம், சொல்லாததையும் செய்வோம் என வாக்குறுத்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் எளியோர் வலியோர் என பாராமல் அனைத்து தரப்பு மக்களின் உள்ளங்களில் குளிரும் வகையில் நாள்தோறும் நன்மை பயக்கும் திட்டங்களை தீட்டி தமிழகத்தை தன்னிகரில்லா மாநிலமாக முன்னேற உழைத்தவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பசியால் பள்ளியில் மயங்கும் குழந்தைகள் வாட்டத்தை போக்கிய காலை உணவு திட்டம், பெண்களின் நிம்மதி பெருமூச்சுக்கான விடியல் பயணம், தலை நிமிர்ந்து நிற்க வைத்த மகளிர் உரிமை தொகை, கல்வி எனது உரிமை என உணர வைத்த புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், இளம் தலைவர்களை உருவாக்கும் நான் முதல்வன் திட்டம், பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதிகள், மூத்த குடிமக்களின் 2.0 அன்பு சோலை திட்டம், முதலீடுகளை ஈர்த்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, பன்னாட்டு விமான நிலையம், இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு, உலகத்தரத்தில் நூலகம், தமிழின் பெருமையை நவிலும் பொருணை அருங்காட்சியகம், அறிவுசார் உட்கமைப்புகள் என தீட்டிய திட்டங்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சரின் அருஞ்செயலுக்கு கட்டியம் கூறுகின்றன. நிர்வாகத்தில் கோலோச்சிய நமது முதல்வரின் திறத்தை சட்டமன்றத்தில் பார்த்திருக்கின்றோம். நிதியை குறைத்து அச்சுறுத்த முற்பட்டாலும் எம்மொழிக்கு தலைகுனி எனும்போது ஏற்றிட மாட்டேன் என தலைகுனியாது தேசிய கல்விக் கொள்கையை மறுத்து துச்சமென செயல்பட்டவர் நமது முதலமைச்சர். நமது மாநிலத்தின் உரிமைகள் என்றும் எங்கும் விட்டுக் கொடுக்காமல் நீட் விலக்கு சட்ட முன்வடிவு, வக்ஃப் திருத்த சட்ட முன்வடிவு, பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் வரைவு நெறிமுறைகள், கனிம சுரங்கம் அமைத்தல் ஆகியவற்றில் தமிழரது நிலைப்பாட்டை ஆணி அடித்தார் போல் எடுத்து இயம்பியவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் சின்னவர் என்று அழைப்பவர்களுக்கு அன்பானவராய், சின்னவன் என்று பேசுபவர்களுக்கு சிம்ம சொப்பனமாய் விளங்குபவர். சதுரங்க சாணக்கியன், கிரிக்கெட் சிக்சர்களும் ஹாக்கியின் கோல்களும் கேரம்போர்டின் காய்களும் இவரின் திறத்தை எடுத்து எம்போம். மக்களின் தோளோடு தோளாக நிற்கும் போதும் சரி, எதிரிகளின் கணைகளை எட்டி பிடித்து எதிரம்பு எய்தும் போதும் சரி, கோபத்தில் கூட சிரித்த முகத்தோடு எதிரிகளை எதிர்கொள்ளும் இவரின் சொற்களில் கவனம் இருக்கும், நடத்தையில் நிதானம் தோன்றும். பெருமை மிகுந்த வரலாறு பல கொண்ட சட்டமன்றத்தில் நடுநிலை நாயகமாக அமர வைத்து அழகு பார்த்து பேரவைத் தலைவரின் தேர்தல் நடந்த 12/5/2021 நாளன்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் பூரிப்போடும் நம்பிக்கை வார்த்தைகளை நட்டார். இந்த பேரவையை ஜனநாயக ரீதியில் அந்த மரபு வழி நின்று நிச்சயம் நடத்துவீர்கள் என்பதில் யாருக்கும் எல்லளவும் சந்தேகமில்லை என்று முதல்வரின் அந்த வார்த்தைகளுக்கு செயல் வடிவம் தந்து என்னுடைய பணியை இந்த அவையில் நிறைவேற்றிய முழு சுதந்திரத்தையும் அளித்து எவரது தலையீடும் கூடாது என ஆணையிட்ட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் என்றென்றைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். 16வது பேரவை நிறைவேற்றிய அலுவல்கள் 2021 ஆண்டு மே திங்கள் 11ஆம் நாள் உறுப்பினர்கள் பதவி பிரமாணம், 12ஆம் நாள் நானும் பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டோம். 16வது சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தொடர் 21/6/2021 அன்று தொடங்கி 8வது கூட்டத்தொடரின் முதல் கூட்டம் 20/1/2026 முதல் 24/1/2026 வரையிலும், 2வது கூட்டம் 17/2/2026 முதல் இன்று வரையிலும் 22/2/2026 வரையிலும் மொத்தம் 167 நாட்கள் நடைபெற்றுள்ளன. நிறைவு கூட்டத்தொடரின் முதல் கூட்டத்தில் 20/1/2026 அன்று மேதகு ஆளுநர் அவர்கள் பேரவையில் உரையாற்றினார்கள். இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் மேலாண்மை நிதிநிலை அறிக்கை
17/2/2026 அன்று பேரவைக்கு அளிக்கப்பட்டது. இந்த 5 ஆண்டுகளில் இப்பேரவை நிறைவேற்றிய அலுவல்களை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பேரவை கூடிய மொத்த நாட்கள், ஆளுநர் உரையாற்றிய நாட்கள் உட்பட 161. மாலையிலும் பேரவை கூடிய நாட்கள் 17. அவை கூட்டம் நடைபெற்ற மொத்த நேரம் 770 மணி 23 நிமிடங்கள். இன்று நண்பகல் 12 மணி வரை. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களின் மீது விவாதமும் பதில் உரையும் நடைபெற்ற மொத்த நாட்கள் 20. உரையாற்றிய உறுப்பினர்கள் 109. உரையாற்றிய நேரம் 40 மணி 4 நிமிடங்கள். அதில் ஆளுங்கட்சியினர் 47 பேர் பேசிய நேரம் 10 மணி 46 நிமிடங்கள். இதர கட்சியினர் 62 பேர் பேசிய நேரம் 29 மணி 18 நிமிடங்கள். இதர கட்சியினருக்கு கூடுதலாக 18 மணி 32 நிமிட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதில் உரை ஆற்றிய நேரம் 4 மணி 11 நிமிடங்கள். நிதி அலுவல்கள், நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் மீதான பொது விவாதம் மற்றும் பதில் உரை நடைபெற்ற நாட்கள் 22 நாட்கள். பங்கேற்ற உறுப்பினர்கள் 134. உரையாற்றிய நேரம் 54 மணி 27 நிமிடங்கள். அதில் ஆளுங்கட்சியினர் 63 பேர் பேசிய நேரம் 18 மணி 23 நிமிடங்கள். இதர கட்சியினர் 71 பேர் பேசிய நேரம் 36 மணி 4 நிமிடங்கள். இதர கட்சியினருக்கு கூடுதலாக 17 மணி 41 நிமிடம் நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் 4 மணி 48 நிமிடங்கள். மாண்புமிகு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் பதிலளித்த நேரம் 4 மணி 48 நிமிடங்கள். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் பதிலளித்த நேரம் 3 மணி 5 நிமிடங்கள். மானிய கோரிக்கைகள் விவாதமும் வாக்கெடுப்பும் நடைபெற்ற மொத்த நாட்கள் 84. உரையாற்றிய உறுப்பினர்கள் 725. உரையாற்றிய நேரம் 206 மணி 9 நிமிடங்கள். அதில் ஆளுங்கட்சியினர் 369 பேர் பேசிய நேரம் 91 மணி 43 நிமிடங்கள். இதர கட்சியினர் 356 பேர் பேசிய நேரம் 114 மணி 26 நிமிடங்கள். இதர கட்சியினருக்கு கூடுதலாக 22 மணி 43 நிமிட நேரம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தனது பொறுப்பில் உள்ள துறைகள் சம்பந்தமாக பதிலளித்த நேரம் 3 மணி 54 நிமிடங்கள். தனது பொறுப்பில் உள்ள துறைகள் மட்டுமல்லாமல் இதர துறைகள் தொடர்பான விவாதங்களில் உறுப்பினர்களின் கருத்துக்களுக்கு உடனுக்குடன் மாண்புமிகு முதலமைச்சர் விளக்கம் அளித்த நேர்வுகள் 63 முறை 1 மணி 8 நிமிடங்கள் பதிலளித்துள்ளீர்கள். மாண்புமிகு அமைச்சர்கள் பதில் உரையை மொத்தம் 105 மணி 35 நிமிடங்கள். கூடுதல் செலவிற்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம் நடைபெற்ற நாட்கள் 6 நாட்கள். உரையாற்றிய உறுப்பினர்கள் 33. உரையாற்றிய நேரம் 7 மணி 46 நிமிடங்கள். மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் காலநிலை மாற்றுத்துறை அமைச்சர் பதிலளித்த நேரம் 1 மணி 5 நிமிடங்கள். வெட்டு தீர்மானங்கள், துணை மானிய கோரிக்கை உட்பட வரப்பெற்றவை 33,225. அனுமதிக்கப்பட்டவை 30,224. அவையில் முன்மொழியப்பட்டவை 9,164. வினாக்கள் விடைகள் 11/5/2021 இப்பேரவை கூட்டம் தொடங்கியது முதல் 5 ஆண்டுகளில் உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட ஆய்வு செய்யப்பட்ட மொத்த வினாக்கள் 2,53,935. அளித்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 185. அனுமதிக்கப்பட்டவை 65,024. உடுக்குறியிட்டவை 17,906. உடுக்குறியிடாதவை 47,041. குறுகிய கால வினா 77. அனுமதிக்கப்பட்டவற்றில் முதல் 5 நிலைகளில் இருப்பவர்கள்: 1 திரு ஜி.கே. மணி, பாட்டாளி மக்கள் கட்சி. வினாக்களின் எண்ணிக்கை 66,974. 2 திரு ரா. அருள், பாட்டாளி மக்கள் கட்சி, 38,323. 3 திரு ப. சிவகுமார் என்கின்ற தாயகம் கவி, திராவிட முன்னேற்ற கழகம், 33,023. திரு ஏ.எம்.இ. பிரபாகர் ராஜா, திராவிட முன்னேற்ற கழகம், 21,041. திரு ச. அரவிந்த் ரமேஷ், திராவிட முன்னேற்ற கழகம்,
15,318. உடுக்குறியிட்ட வினாக்கள் அவையில் விடையளிக்கப்பட்டவை 1008. மொத்த துணை வினாக்கள் 3665. அவையில் அதிக அளவு மூலவினா கேட்ட உறுப்பினர்களில் முதல் 5 நிலைகளில் இருப்பவர்கள்: 1. 10 மூலவினாக்கள் கேட்ட உறுப்பினர்கள் 5 பேர். 9 மூலவினாக்கள் கேட்டவர்கள் 3 பேர். 8 மூலவினாக்கள் கேட்டவர்கள் 30 பேர். 7 மூலவினாக்கள் கேட்டவர்கள் 35. 6 மூலவினாக்கள் கேட்டவர்கள் 30 பேர். உறுப்பினர்களின் பெயர்களை நேரமின்மை காரணமாக படித்ததாக கருதி அவை குறிப்பில் இணைப்பாக பதிவு செய்து விடுகிறேன். அவையில் அதிக அளவு வினாக்களுக்கு விடையளித்த அமைச்சர்களில் முதல் 5 நிலைகளில் இருப்பவர்கள்: மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் 76 வினாக்கள், மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் 73, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் 61, மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் 59, மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் 47. வினாக்கள் விடைகள் எடுத்துக் கொள்ளப்பட்ட மொத்த நாட்கள் 105. வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்பட்ட நாட்கள் 85. நீட்டிக்கப்பட்ட மொத்த நேரம் 30 மணி 18 நிமிடம். குறுகிய கால வினாக்கள் 4. உடுக்குறியிடாத வினாக்கள் அவை முன் வைக்கப்பட்டவை 4052. உடுக்குறியிடாத பதவியாக மாற்றப்பட்ட உடுக்குறியிடப்பட்ட வினாக்கள் 7868. சிறப்பு கவனஈர்ப்பு: அவசரத்தன்மை வாய்ந்த மிக முக்கியமான பொருட்கள் குறித்த சிறப்பு கவனஈர்ப்பு ஸ்பெஷல் மென்ஷன் என்ற வகையில் அவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டவை 57. மாண்புமிகு முதலமைச்சர் பதிலளித்தவை 16. உரையாற்றிய உறுப்பினர்கள் 298. எடுத்துக் கொள்ளப்பட்ட மொத்த நேரம் 19 மணி 57 நிமிடங்கள். தகவல் கோரல் என்ற முறையில் அவ்வப்போது முக்கிய பிரச்சனைகள் அவையில் எழுப்ப அனுமதிக்கப்பட்டு பதிலளித்த நேர்வுகள் 115. மாண்புமிகு முதலமைச்சர் பதிலளித்தவை 21. உரையாற்றிய உறுப்பினர்கள் 192. எடுத்துக் கொள்ளப்பட்ட மொத்த நேரம் அமைச்சர்களின் பதிலுரை உட்பட 14 மணி 32 நிமிடங்கள். கவன ஈர்ப்புகள்: உறுப்பினர்களிடம் வரப்பெற்றவை 5589. கவன ஈர்ப்பாக அனுமதி பெற்றவை 689. வினாவாக மாற்றப்பெற்றவை 1006. அவையில் விளக்க அளிக்கப்பட்டவை 68. கவன ஈர்ப்பில் உரையாற்றிய உறுப்பினர்கள் 105 பேர். சிறப்பு கவன ஈர்ப்பாக அவையில் எடுத்துக் கொள்ளப்பட்டவை 60. தகவல் கோரலாக எடுத்துக் கொள்ளப்பட்டவை 166. உரிமை மீறல் குறித்த பிரச்சனைகள் அவையில் எழுப்பப்பெற்றவை 3. உரிமை குழுவிற்கு அனுப்பப்பட்டவை 2. அவையில் எழுப்பாமல் உரிமை குழுவிற்கு அனுப்பப்பட்டவை ஏதுமில்லை. அரசினர் சட்ட முன்னோடிகள் வரப்பெற்றவை 230. நிறைவேற்றப்பட்டவை 230. மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் திருப்பி அனுப்பப்பட்டு மறு ஆய்வு செய்யப்பட்டு மீண்டும் நிறைவேற்றப்பட்டவை 14. திரும்ப பெற்றவை 4. நிறைவேற்றப்பட்ட முக்கிய சட்ட முன்வடிவுகள் அடுத்த பேரவையில் நிறைவேற்றப்பட்ட முக்கியமான சட்ட முன்வடிவுகள் மற்றும் தீர்மானங்கள் பற்றிய குறிப்பை படித்ததாக ஏற்று பதிவு செய்திடப்படும் என்பதை பேரவையின் அனுமதியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விதி 110 கீழ் மாண்புமிகு அமைச்சர்களின் அறிக்கைகள் மொத்தம் அளிக்கப்பெற்றவை 37. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அளித்தவை 36. இவை பற்றிய குறிப்பும் பதிவும் செய்து கொள்ளப்படும். பேரவை குழுக்கள் அவைக்கு அளித்த அறிக்கைகள்: மதிப்பீட்டு குழு 62, பொது கணக்குழு 317, பொது நிறுவனங்கள் குழு 177, சட்ட விதிகள் ஆய்வுக்குழு 24, அரசு உறுதிமொழி குழு 139, பேரவை விதிகள் குழு 2, மனுக்கள் குழு 42, பேரவை முன் வைக்கப்பட்ட ஏடுகள் குழு 12, பேரவையின் வைக்கப்பட்ட ஏடுகள் சட்டமுறை விதிகளும் ஆணைகளும் 808, அறிக்கைகள் அறிவிக்கைகள் மற்றும் ஏனைய தாள்கள் 1774. உறுப்பினர்கள் வருகை 11/5/2021 முதல் 5 ஆண்டுகளில் பேரவை கூட்டம் நடைபெற்ற அனைத்து நாட்களும் பேரவைக்கு வருகை புரிந்த உறுப்பினர்கள் பட்டியல். வரிசையில் 1 உறுப்பினர்களின் பெயர்: மாண்புமிகு திருமதி வி அமலு, திரு அரவிந்த் ரமேஷ், திரு வி.ஜி. ராஜேந்திரன், திரு ரா இளங்கோ, திரு E.R. ஈஸ்வரன், திரு தா உதயசூரியன், திரு ஜே.ஜே. எபினேசர் என்கின்ற ஜான் எபினேசர்,
திரு இ. கருணாநிதி, திரு எஸ். சுதர்சனம், திரு க. சுந்தர், திரு வி. சி. சந்திரகுமார், திரு ஏ. எம். இ. பிரபாகர் ராஜா, திரு ஜே. ஜே. பிரின்ஸ், திரு ஜி. வி. மார்க்கண்டேயன், திரு ஜே. முகமது ஷானவாஸ், டாக்டர் வை. முத்துராஜா, திரு பே. ராமலிங்கம், திரு ஜோசப் சாமுவேல். பார்வையாளர் மாடத்தில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மொத்தம் 70,959, ஆண்கள் 61,235, பெண்கள் 9,724. நூலகம். இப்பேரவையின் 5 ஆண்டு காலத்தில் சட்டமன்ற நூலகத்திற்கு வருகை தந்தவர் 1147, வழங்கப்பட்ட நூல்கள் 2762, புதிதாக வரப்பெற்ற நூல்கள் பேரவை நடவடிக்கை குறிப்புகள் 1130, புதிதாக வாங்கப்பட்ட நூல்கள் 20. நடவடிக்கை குறிப்புகள். உறுப்பினர்கள் ஆற்றிய மொத்த உரைகள் குறுக்கீடுகள் தவிர 3813, தட்டச்சு செய்யப்பட்ட மொத்த பக்கங்கள் 40,737, மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட நடவடிக்கை குறிப்புகளின் எண்ணிக்கை 7,830, தலைமைச் செயலகத்தின் பல்வேறு துறைகளுக்கு அனுப்பப்பட்ட நடவடிக்கை குறிப்புகளின் எண்ணிக்கை 1966. சிறப்பு நேர்வுகள். தமிழ்நாடு சட்டமன்ற நூற்றாண்டு விழா மற்றும் கலைஞர் அவர்களது திருவுருவ பட திறப்பு விழா இப்பேரவை மண்டபத்தில் 2/8/2021 அன்று மிகச் சிறப்பாக நடைபெற்றது. தலைமை விருந்தினராக வருகை புரிந்து சிறப்பித்த மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கும் தலைமை வைத்த திரு பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கும் வந்து சிறப்பித்த விருந்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2021-22 ஆண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை ஆகியவை தமிழக வரலாற்றில் முதன்முறையாக 13/8/2021 மற்றும் 14/8/2021 ஆகிய தேதிகளில் மின் நிதிநிலை அறிக்கைகளாக இ பட்ஜெட் பேரவைக்கு அளிக்கப்பட்டன. தமிழக வரலாற்றில் வேளாண்மை துறைக்கென தனி நிதிநிலை அறிக்கை அளிக்கப்பட்டதும் இதுவே முதல் முறை. நீர்வளத்துறைக்கான மானிய கோரிக்கை முதன்முறையாக மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களால் 23/8/2021 அன்று பேரவையில் வைக்கப்பட்டது. பேரவை நிகழ்ச்சிகள் நேரடி ஒளிபரப்பு. தமிழக சட்டமன்ற பேரவை வரலாற்றில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் பேரவையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக முதல் முறையாக சட்டமன்ற பேரவை நிகழ்வுகள் 5/1/2022 முதல் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக வினாக்கள் விடைகள் நேரம், 110 விதிகள் அறிக்கைகள், நிதிநிலை அறிக்கைகள் மற்றும் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தின் போது மாண்புமிகு அமைச்சர்கள் மற்றும் பதிலுரைகள் ஆகியவை நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகின்றன. காகிதமில்லா சட்டமன்ற என்ற இலக்கினை எய்திடும் வகையில் நேவா திட்டத்தின் கீழ் சட்டமன்ற பேரவை கூட்டம் புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் நடைபெறுவதற்கு ஏதுவாக மாண்புமிகு உறுப்பினர்களின் மேசைகளின் மீது கையடக்க தொடுதிரை கணினிகள் டேப்லெட் டிவைசஸ் பொருத்தப்பட்டன. சட்டமன்றம் கூடிய அனைத்து நாட்களிலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பயன்பாட்டிற்கான வழங்கப்படும் அனைத்து ஆவணங்களும் தொடுதிரை கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்டன. இத்திட்டத்தினை சிறப்பாக செயல்படுத்தியமைக்கான சான்றிதழ் ஒன்றிய அரசால் தமிழக சட்டமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற பேரவையின் 13/8/2021 அன்று அளிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 1921 ஆண்டு முதல் சட்டமன்ற பேரவை சட்ட மேலவை நிகழ்வுகள் குறித்த பதிவுகள் மற்றும் ஆவணங்கள் கணினிமயமாக்க செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டதற்கு இணங்க முதற்கட்டமாக 1952 ஆண்டு முதல் 2025 ஆண்டு வரையிலான சட்டமன்ற ஆவணங்கள் கணினிமயமாக்கம் செய்யப்பட்டு மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள், ஆராய்ச்சியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் TNLASDIGITIL.TN.gov.in என்னும் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் 25/4/2025 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இதுவரை 50,000க்கும் மேற்பட்டோர் இந்த இணையதளத்தினை தொடர்பு கொண்டிருக்கின்றனர்.
7வது கூட்டத்தொடரின் 3வது கூட்டத்திலிருந்து 14/10/2025 அன்று இரங்கல் குறிப்புகள் மற்றும் இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்ட பெருந்தகைகளின் புகைப்படங்கள் மற்றும் அவர்கள் குறித்த சில விவரங்களுடன் டிஸ்பிளே பேனல்களில் காண்பிக்கப்பட்டன. நிறைவுரை: இந்த 5 ஆண்டுகள் ஒரு அரசியல் காலகட்டமாக மட்டும் இல்லாமல் திராவிட இயக்க சிந்தனை நடைமுறை ஆட்சியாக மாறிய காலகட்டமாக தமிழக வரலாற்றில் நிலைபெறும். இந்த அரசு தந்தை பெரியார் அவர்கள் முன்வைத்த பகுத்தறிவு, பேரறிஞர் அண்ணா அவர்கள் வலியுறுத்திய மக்களாட்சி மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வலியுறுத்திய சமூக நீதி ஆகிய கொள்கைகளை அரசியல் நடைமுறையாக மாற்றிய அரசு. இவையே இவ்வரசின் வேணவா அதிகாரம் என்பதற்கு ஆளுவதற்கான கருவி அல்ல, மக்களை உயர்த்துவதற்கான பொறுப்பு என்பதை இந்த ஆட்சி தொடர்ந்து வலியுறுத்தி செயல்பட்டது. இந்த அரசு அறத்தையே தன் ஆட்சியின் அடிப்படையாக கொண்டு மக்களின் நலனை முன்னிலைப்படுத்திய அரசு. இந்த 5 ஆண்டு காலம் அறிவிப்புகள் அதிகமாக வெளியிடப்பட்ட காலம் அல்ல, அறிவிப்புகள் மக்களின் வாழ்க்கையில் மாற்றமாக உணரப்பட்ட காலம். இந்த அரசு பெண்களின் முன்னேற்றத்தை தமிழகத்தின் முன்னேற்றமாக பார்த்த அரசு. இந்த ஆட்சியின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று பெண்களை பயனாளிகளாக அல்ல, சுய நிலையுடன் செயல்படக்கூடிய சமூக சக்தியாக மாற்றியது. முத்தாய்ப்பாக தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்றிய மாநில அரசுகள் தொடர்பாக அதிகார பங்கீடு, மாநில சுயாட்சியின் அவசியம், அரசமைப்பு திருத்தங்கள் குறித்த பார்வை, ஆளுநர் பதவி தொடர்பான விவாதங்கள், மாநிலங்களின் நிலைத்தன்மை, சட்டமன்ற மற்றும் பாராளுமன்ற தொகுதி எல்லை நிர்வாக அமைப்புகளின் சமநிலை ஆகியவை குறித்த முக்கியமான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையின் முதல் பகுதியை அரசுக்கு சமர்ப்பித்துள்ளது. இது ஒரு நிர்வாக அறிக்கை மட்டுமல்ல, இந்திய கூட்டாட்சியின் ஆழமான விவாதத்திற்கு தமிழகம் வழங்கிய அறிவு சிந்தனை. திராவிட இயக்கம் வலியுறுத்திய கோட்பாடான மாநில உரிமை, கூட்டாட்சி, சமநிலை இன்று அறிவியல் அடிப்படையிலான ஆய்வாக முன்வைக்கப்பட்டுள்ளது. நான் முன்பு சொன்னது போல இந்த அவையை நேரிய வழியில் நடத்திட எனக்கு பெரும் உதவியாக இருந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவை நடவடிக்கைகள் காரசாரமாக நடைபெறுகையில் நகைச்சுவையால் தன் புன்சிரிப்போடு கூடிய பேச்சை அவையை குளிர வைத்த மாண்புமிகு அவை முன்னவர் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு, மாண்புமிகு முதலமைச்சர் கூறியது போன்று அவர் சற்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாலும் நேற்று முன்தினம் நான் அவரை சந்தித்த போது ஒரு கருத்தை என்னிடம் சொன்னார். சட்டமன்றம் அமைதியாக நடைபெறுகிறதா, முதலமைச்சர் நன்றாக இருக்கின்றார்களா, அதோடு ஒன்றை நான் சொன்னதாக நீ சொல்ல வேண்டும் என்று ஒரு கருத்தை சொன்னார். நான் சட்டமன்றத்திலே பேசிய வார்த்தைகளால் யாராவது சட்டமன்றத்திலே அவர்களுடைய மனம் புண்படும்படி என்னுடைய வார்த்தைகள் இருந்தால் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்பதை சட்டமன்றத்திலே பதிவு செய்துவிடு நான் சொன்னதாக என்று சொன்னபோது உண்மையிலேயே நான் என்னுடைய கண் சிவந்து கண்ணீர் வந்து விட்டது. அந்த அளவுக்கு இந்த வயதிலும் பல முறை சட்டமன்றத்துக்கு மிக அதிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இந்த அளவுக்கு இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் மீதும் அவர்களுக்கு நான் ஏதேனும் சில நேரங்கள் வேண்டும் என்றே சொல்ல மாட்டார், வேடிக்கையாக பேசுவதில் கூட மனம் அவர்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்குமானால் மன்னிப்பு கேட்டுகளே என்று பதிவு செய்யுங்கள் என்று சொன்னது உண்மையிலேயே அவருடைய பெருந்தன்மையை காட்டுவதோடு நம்முடைய தம்பி வேல்முருகன் சொன்னது போன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாடு மிக்க தலைவர்களில் முதன்மையாக இருக்கிறார் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான். ஆகவே அவர் எந்த அளவுக்கு எங்களுக்கு உதவியாக இருந்தார் என்று, நம் சபைக்கு உதவியாக இருந்தார் என்பது தெரியும். தமிழ்நாட்டில் ஒரு குக்கிராமத்தில் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து ஆசிரியராக என்னுடைய பணியாற்றிய என்னை மேன்மை தங்கிய அறிஞர்கள் பலர் அமர்ந்த இந்த இருக்கையில் என்னை அமர முன்மொழிந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னை பாராட்டி பேசிய வார்த்தைகள் இந்த 5 ஆண்டு காலம் என்னை வழி நடத்தினார்.
எந்த ஒரு தேர்விலும் எந்த நேர்விலும் தலையீடு இல்லாமல் முழு சுதந்திரம் அளித்து செயல்பட வைத்ததால்தான் தமிழக மக்களாலும் பத்திரிகைகளாலும் ஊடகங்களாலும் இந்த பேரவையின் செயல்பாடு ஜனநாயக ரீதியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 37 ஆண்டுகளுக்கு பின்பு இந்த சட்டமன்றத்தை ஜனநாயக ரீதியில் வழிபடுத்துவதற்கு வழியமைத்து தந்த முதலமைச்சருக்கு உங்கள் எல்லோரும் சார்பாகவும் நான் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்கள் தொகுதி சார்ந்த கோரிக்கைகளை வைக்கும் போதும் பதிலளிக்க செய்ததோடு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் மாண்புமிகு அமைச்சர்களை அறிவுறுத்தியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். கட்சி பேதமின்றி அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் விருப்பத்திற்கேற்ப அவர்களது தொகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய 10 முன்னுரிமை திட்டங்களின் பட்டியலை பெற்று செயல்படுத்த நடவடிக்கை எடுத்து ஜனநாயக மாண்பை இந்த சட்டமன்றத்துக்கு வெளிக்காட்டியவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிக நேரம் பேச வாய்ப்பளித்து ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் நேரத்தை விட்டுக் கொடுத்து உதவிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். சில நேர்வுகளில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை வெளியேற்றும் நிலை ஏற்படும் போது கூட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அதிலே தலையிட்டு எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகளிலே பங்கு பெற வைத்து கோரிக்கை வைத்து நடவடிக்கை இல்லாமல் மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இந்த அவையிலே அவர்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளித்தது இந்த சட்டமன்ற வரலாற்றிலேயே நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதலமைச்சருடைய பெருந்தன்மையை இன்றும் எல்லோரும் நாம் பறைசாற்றுகின்ற வண்ணம் இருக்கின்றது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு ஆளுநர் உரையை வாசிக்காமல் விடுத்தும் சேர்த்தும் படித்தபோது மாநில அரசால் தயாரிக்கப்பட்ட உரையை மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெற செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி இந்தியாவின் மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டியவர் மாண்புமிகு முதலமைச்சர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட இப்பேரவை நிறைவேற்றிய சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் கிடப்பில் போட்டபோது துவண்டு விடாமல் துணிந்து நின்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத 10 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டதாக கருதக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தில் பெற்றுத் தந்தவர் இன்றைய முதல்வர் அவர்கள் என்பது நாடே பாராட்டுகின்ற விஷயம். அதேபோன்று தொடர்ந்து நீண்ட சட்ட போராட்டம் நடத்தி மருத்துவ முதுகலை பட்ட மேற்படிப்பு படிக்கின்றவர்களுக்கு ஓபிசி பிற இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு ஒன்றிய அரசு வந்த பின்பு அவர்களுக்கு அது மறுக்கப்பட்ட போது அதற்கும் சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தில் அனுமதி பெற்று தந்து கடந்த 3 ஆண்டு காலமாக பல ஆயிரம் மாணவர்கள் ஓபிசி பிரிவை சேர்ந்தவர்களுக்கு முதுகலை பட்டப்படிப்பு மருத்துவ பிரிவில் அவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்பை இந்தியாவிற்கே பெற்றுக் கொடுத்தவர் இன்றைய முதல்வர் அவர்கள் என்பது தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக முதல்வருக்கும் பெருமை. மாநில பட்டியலில் இடம்பெற்ற அரிய வகை கனிமங்கள், கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கடலில் மீன்பிடித்தல் போன்றவைகள் மத்திய அரசு பட்டியலுக்கு எந்தவிதமான அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்கள் திருத்தங்கள் கொண்டு வராமல் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் மூலம் அவைகளெல்லாம் மாநில அரசினுடைய உரிமைகளை மாநில பட்டியலில் இருப்பதை அவர்கள் எடுத்தபோது ஒன்றிய அரசு மாற்றி வரும் இந்த வேளையில் ஒன்றிய அரசின் இந்த போக்கு தொடரக்கூடாது என்பதற்காகவே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஒன்றிய மாநில அரசுகளின் உறவு குறித்து ஆராய்வதற்காக PV ராஜமன்னார் குழுவின் தலைமையில் அமைத்தது போல் நீதி. இங்க பல பேர் கேட்டாங்க, இதுக்கு தேவையா இந்த நேரத்தில் ஒன்றிய மாநில அரசினுடைய உறவு குறித்து நம்முடைய மாண்புமிகு முன்னாள் நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் தேவையா, எதற்காக தேவை என்று எதிர்க்கட்சிகள் கேட்டார்கள். எந்த நோக்கமும் உள்நோக்கமும் அல்ல. ஏற்கனவே நம்முடைய இப்போது இருக்கின்ற ஒன்றிய அரசு நான் சொன்ன 3 துறைகளும் கனிம வளம், அதே போன்று நம்முடைய கூட்டுறவுத்துறை, மீன்வளம் 3ஐயும் மாநில பட்டியலில் இருந்து தமிழக மீனவர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் சாகர்மாலா திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து
நம்முடைய உள்நாட்டு மீனவர்கள் 10 கிலோமீட்டர் தூரம் வரை தான் நாம் மீன் பிடிக்கலாம், மீதி இடங்களில் நாம் மீன் பிடிக்க செல்லக்கூடாது. இப்படிப்பட்ட கொடூர சட்டங்களை எல்லாம் தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தான் அரிட்டாப்பட்டியில் அந்த கனிம வளத்தை ஒன்றிய அரசு நம்மிடம் பறித்த அந்த உரிமையை வைத்து அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு அதை கொடுத்த போது இதே சட்டமன்றத்தில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்தது நிறைவேற்றியதோடு மட்டுமல்ல, அதிலே ஒன்றிய அரசு அந்த அரிட்டாப்பட்டியிலே கனிமம் எடுக்க வந்தால் என்னுடைய முதலமைச்சர் பதவியை கூட நான் அதற்காக இழக்க தயங்க மாட்டேன் என்று சொன்னவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். ஆகவே மாநில அரசினுடைய உரிமைகள் மாநில பட்டியலில் இருப்பதையெல்லாம் ஒன்றிய அரசு ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட்டு எடுப்பதைத்தான் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத முதலமைச்சர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் தான் அதை தட்டி கேட்டார். ஒன்றிய மாநில அரசினுடைய அந்த உறவுக்காகத்தான் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய முன்னாள் நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைத்து அக்குழுவின் அறிக்கை இந்த அவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதும் மாநில சுயாட்சி விரும்பும் அனைத்து தலைவர்களாலும் இப்போது இப்பொருள் பேசு பொருளாக உருவாகியுள்ளது. மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதியான நிலைப்பாடு கொண்டு துணிவுடன் நிற்பதால் நாடே அவரை திரும்பி பார்க்கின்றது. மகாராஷ்டிராவில் உத்தரவு தாக்கரே அவர்களின் சிவசேனா கட்சியின் அதிகாரப்பூர்வ நாள் வீடான சாம்னாவில் இந்தியா கூட்டணியின் தலைவராக ஒருவர் வர வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பொருத்தமானவர் என்று அந்த பத்திரிகை எழுதுகிறது. அதே போல மூத்த காங்கிரஸ் தலைவர் மணிசங்கர் ஐயர் சொல்லுகின்றார், இந்தியா கூட்டணியை வழிநடத்துவதற்கு சரியான ஒரு தலைவர் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் என்று சொல்லுகின்றார். ராகுல் அதோடு நின்று விடாமல் ராகுல் காந்தியை பிரதமராக வேண்டுமென்றால் இந்தியா கூட்டணியுடைய முழு நேர ஒருங்கிணைப்பாளராக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வர வேண்டும் என்று இந்த அளவில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவில் தலை நிமிர்ந்து இந்தியாவுக்கு சோதனைகள் ஆபத்துகள் ஏற்படும் போதெல்லாம் நெருக்கடி நிலை வந்தபோது மாண்புமிகு தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வாறு அதற்காக குரல் கொடுத்து ஆட்சியை இழந்தார். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நின்று ஆட்சியையும் கையிலே வைத்துக் கொண்டு இந்திய அளவில் உள்ள எல்லா முதல்வர்களையும் தன்னுடைய கொள்கைக்கு உடன்படக்கூடிய அளவுக்கு நிமிர்ந்து நிற்பது இதனுடைய சுயமரியாதை இந்தியா முழுவதும் இப்போது இருக்கின்றது என்பதை சொல்வதில் பெருமை கொள்கிறேன். எந்நிலையிலும் தன்னிலை மாறாதவர், எதற்கும் அஞ்சாதவர். உங்களிடம் ஒன்றை சொல்லுகின்றேன், மகாத்மா காந்தியின் அமைதி உங்களிடம் மாண்புமிகு முதல்வரிடம் மகாத்மா காந்தியின் அகிம்சையை பார்க்கிறேன், ஜவஹர்லால் நேருவினுடைய சோசியலிசத்தை பார்க்கின்றேன், மார்க்சிய தத்துவத்தின்படி எல்லோருக்கும் எல்லாம் என்ற சித்தாந்தத்தை பார்க்கின்றேன், பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் அவர்களுடைய சமூக நீதியை பார்க்கின்றேன், அண்ணல் அம்பேத்கரினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாண்பை நான் பார்க்கின்றேன். இவ்வாறு பேரவையின் அனுமதியுடன் அலுவல் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. இரும்பு மனிதராகிய அன்னை இந்திரா காந்தியின் கம்பீரத்தை பார்க்கிறேன். தற்போது இந்திய தாய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை எதிர்நோக்கும் தலைவராக உங்களை மட்டும்தான் இந்தியாவே எதிர்பார்க்கிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியாவிற்கே உங்களுடைய அரசியல் படிகள் தேவைப்படும். இத்தருணத்தில் உங்கள் பயணம் மென்மேலும் சிறக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நேரத்தில் ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கள் தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழக வெற்றி பெற்றால் தென் மாவட்டத்தில் மிக முக்கியமான ஆலயம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் 1000 மண்டபம் சரி செய்யப்பட்டு குடமுழுக்கு நடைபெறும் என்று சொன்னார். 500 கோடி ரூபாய் செலவு செய்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் 1000 மண்டபம் 10 ஆண்டு காலமாக பழுதடைந்து கிடந்ததை சரி செய்து குடமுழுக்கு நடத்தியவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு முதல்வருடைய அந்த
தேர்தல் அறிக்கை. நான் ஒன்றை தான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவ்வாறு அந்த புத்தகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா என்றால் இந்த அரசு எதையும் புறந்தள்ளவில்லை. சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றதோடு மட்டுமல்ல, நெல்லை மாவட்டத்திற்கு கடலில் கலக்கின்ற தண்ணீர் 1060 கோடி ரூபாய் 10 ஆண்டு காலம் கலைஞர் ஆரம்பித்தார் என்பதற்காக பாதி பணி முடிந்து மீதி பணி கிடப்பில் போடப்பட்டதை வெற்றி பெற்று வந்ததும் அந்த திட்டம் என்ன என்பதை கேட்டு அறிந்து 1060 கோடி ரூபாய் கொடுத்து பணியை நிறைவேற்றி தந்த முதல்வரை நான் பாராட்ட விவசாயிகள் 2 மாவட்ட விவசாயிகள் பாராட்டுகின்றார்கள். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் குடிப்பதற்கு நீர் இல்லாதவர்களுக்கு 1028 கோடி ரூபாய் செலவில் நம்முடைய களக்காடு நகராட்சி, ஏர்வாடி, திருக்கரங்குடி, நாங்குநேரி, மூலக்கரப்பட்டி, பனகுடி, திசையவிளை, வள்ளியூர் போன்ற பேரூராட்சிகளுக்கு 423 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் இருப்பது போன்று அனைத்து வீடுகளுக்கும் ஏழை பணக்காரர் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்கி 80% பணியை முடித்து தந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய நெல்லை மாவட்ட சார்பாகவும் தொகுதி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய வள்ளியூரிலே 504 ஏழை மக்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி தந்தீர்கள். பனகுடியிலே 468 பேருக்கு அடுக்குமாடி வீடு கட்டி அவர்களுக்கு தற்காலிக ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, வள்ளியூரிலே மாவட்ட தலைமை மருத்துவமனையை தந்திருக்கின்றீர்கள். வள்ளியூரிலே கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தை தந்து வருகிற 24ஆம் தேதி திறக்க இருக்கிறது. பனகுடி வள்ளியூர் பேரூராட்சி பகுதியில் 15 கோடியில் புதிய பேருந்து நிலையம், அதே போன்று அதன் அருகிலேயே பல கோடி ரூபாய் செலவில் காய்கனி மார்க்கெட்டு, நம்முடைய திசைமலையிலே கம்கோற்று, அங்குள்ள நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற முருங்கை போன்றவர்களை குளிரூட்டப்பட்ட அறையில் வைப்பதற்கு அதற்கு அறை, இவ்வாறு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தந்து கடற்கரை கிராமங்களுக்கு தூண்டில் வளைவு அமைப்பதற்கு கூடுதலை, பெருமணல், கூட்டப்பள்ளி போன்றவர்களுக்கு தந்திருக்கின்றார்கள். என்னுடைய தோமையார்புரம் மட்டும்தான் அரசாணைக்காக மாண்புமிகு முதல்வருக்கு சென்றிருக்கிறது, வந்துவிடும் என்று நம்புகிறேன். ஆகவே இந்த அளவில் இந்த காரணம், நான் சட்டமன்ற உறுப்பினராக அப்பப்போ நன்றி சொல்லி இருக்க முடியும். ஆனால் இப்போது அந்த வாய்ப்பு எனக்கு இதுவரை கிடைக்கவில்லை என்றாலும் நான் இந்த செய்த நன்றியை நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றால் நான் நன்றி மறந்தவன் ஆகிவிடுவேன். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நாங்குநேரி ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள கிட்டத்தட்ட நம்முடைய கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் எவ்வாறு சென்னையில் குடிநீர் இணைப்பு கொடுத்திருக்கிறதோ அதுபோல் அவர்களுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுத்து நம்முடைய தாமிரபரணி ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து செல்வதற்கு 605 கோடி ரூபாய் நிதியை தந்து நம்முடைய மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர், நம்முடைய துணை முதல்வர் இவங்க எல்லாம் வந்துதான் அதை அடிக்கல் நாட்டி அந்த பணியும் முடிவடைந்து மாண்புமிகு முதல்வருடைய திருக்கரத்தினால் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றீர்கள். ஆக தமிழ்நாட்டில் ராதாபுரம் நாங்குநேரி மட்டுமல்ல, பொருணையை தந்து நெல்லைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். இவ்வாறு தமிழ்நாடு முழுவதும் சில பேர் சொன்னார்கள் தொழில் எங்க ஆரம்பிச்சிருக்கின்றேன். அதே போல கங்கை கொண்டான்ல டாடா 5000 பேர் வேலை பார்க்காங்க. அதே போல அரவிந்த் சோலார் பேனல் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க முதல்வர். வின்பாஸ்ட் நிறுவனம் தொழில், ஒரு மும்பையை எடுத்துக்கொண்டால் சென்னை, மும்பை, பூனாவை சுற்றி இருக்கும் தொழில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடங்களிலும் அந்த வாய்ப்பை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உருவாக்க இந்த ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். ஒரு CII கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியினுடைய பொறுப்பாளர் ஒருவரை நான் சந்தித்த போது சொன்னார், இந்தியாவில் தற்போது தொழில் தொடங்குவதற்கு ஒரு ஏற்ற மாநிலம் அது தமிழ்நாடு தான். எதற்காக அதை சொல்லுகின்றீர்கள் என்று சொன்னபோது சொன்னார், பெங்களூர் கூட்ட நெரிசல் இருக்கும், நல்ல சாலை வசதியை ஏற்படுத்தி கண்டெய்னர்களுடைய டிரான்ஸ்போர்டேஷன், உற்பத்தி செய்வதற்கு பொருள் கொண்டு வருவதற்கும் உற்பத்தி செய்த பொருட்களை கொண்டு செல்வதற்கும் சரியான நம்முடைய நெடுஞ்சாலையை உருவாக்கி தந்திருக்கின்றார். சென்னை உட்பட தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருப்பதால் எல்லோரும் இதை விரும்புகின்றார்கள். துறைமுகம் இருக்கின்றது, ஏர்போர்ட் இருக்கின்றது. அதோடு மட்டுமல்ல, தேர்ந்த தொழிலாளர்கள்
நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய கல்வி முன்னெடுப்பால் படித்து பட்டம் பெற்று தகுதியான தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள். தகுதியான தொழிலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவர்கள் நேர்த்தியாக தொழில் செய்து அந்த கம்பெனியினுடைய வளர்ச்சிக்கும் தங்கள் வளர்ச்சிக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு அவர்களுக்கு துணை நிற்கின்றது. ஆகவேதான் நான் சொல்கின்றேன், தொழில்துறையில் இப்போது எல்லோரும் வெளிநாடுகளில் இருந்து வருகின்றவர்கள் எல்லாம் அல்லது தொழில் தொடங்க முன்வருகின்றவர்களாம் தமிழ்நாட்டில் தான். 17 லட்சம் குறு சிறு நடுத்தர தொழில் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மட்டும் உருவாக்கியிருக்கு. 30 முதல் 50% நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மானியம் கொடுத்ததால் 34 லட்சம் பேர் வேலை பார்க்கிறாங்கன்னா, வேலை எங்க கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா ஒரு கம்பெனிக்கு 2 பேர்னா 34 லட்சம் பேர் வேலை பார்த்திருக்காங்க. இதுபோல் படித்தவர்கள் அனைவரும் படித்து முடித்தவுடனே, முன்னால ஒரு பக்கம் வேலை இருக்கும், இன்னொரு பக்கத்துல படிப்பு இருக்கும், ரெண்டுக்கும் இங்க வேலை இல்லாமங்க, இங்க வேலைக்கு ஆள் இல்லாம பிரிட்ஜாக நான் முதல்வன் திட்டம் தந்த முதல்வருக்கும் உங்கள் சார்பாக நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு, இப்பேரவையை நல்ல முறையில் நடத்திட எனக்கு உறுதுணையாக இருந்த மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் மற்றும் மாற்றுத் தலைவர்கள் ஆகியோருக்கு எப்போதும் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் துணைத் தலைவர் அவர்கள் அமைதியாக இருந்து எனக்கு துணை நின்றார்கள். அதே போல முன்னாள் கொறடாவாக இருந்த தம்பி கோவி செழியன், இப்போது இருக்கின்ற ராமச்சந்திரன் உட்பட அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலே பேரவை நிகழ்வுகள் இனிதே நிறைவேற்றவும் உறுப்பினர்கள் விவாதங்களிலே சிறப்பாக பங்கேற்கவும் உதவி புரிந்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாண்புமிகு அரசு தலைமை கொறடா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், எவ்வளவோ இருந்தாலும் சில நேரங்களில் கட்டுப்பட்டு எனக்கு ஒத்துழைப்பு தந்த எதிர்க்கட்சி தலைவர் உட்பட மற்றும் சட்டமன்ற கட்சி தலைவர்கள், எப்போது முன்வரிசையில் இருக்கின்றவர்கள் மிகச்சிறப்பாக ஒத்துழைப்பு தந்தீர்கள். மற்றும் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை நடைபெறுகையில் இவ்வளாகத்தை பூந்தட்டி செடிகள் வைத்து இயற்கை சூழலை ஏற்படுத்திய அலுவலர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பேரவை கூட்டம் இனிதே நடைபெற அனைத்து உதவிகளையும் செய்த தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்களுக்கும், எங்க ஊர்ல முதல்ல சப் கலெக்டரா இருந்தாங்க, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் செயலாளர்களுக்கும் தனி செயலாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கூட்டத்தொடர் சிறப்பாக நடைபெற அனைத்து வகைகளிலும் உதவி புரிந்த அனைத்து துறை செயலாளர்கள் மற்றும் அலுவலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல 16வது சட்டமன்ற பேரவையின் அலுவல்கள் சிறப்பாக நடைபெற அனைத்து வகைகளிலும் எனக்கு உறுதுணையாக இருந்து மிகச்சிறந்த முறையில் உதவி புரிந்து வருகின்ற என்னை சரியான வழிகளில் வழிநடத்திய முதன்மை செயலாளர் முனைவர் கி சீனிவாசன் அவர்களுக்கும் எனது நெஞ்ச நிறைந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அவர்களோடு மட்டுமல்ல, எனக்கு தனி செயலராக இருந்து சிறப்பாக பணியாற்றிய மிகச்சிறந்த மதிநுட்பம் உள்ள நம்முடைய பத்மநாபன், தம்பி மகேஷ், அதே போன்று நம்முடைய என் மீது மிகுந்த அன்பு கொண்ட, இந்த இயக்கத்தின் மீதும் அன்பு கொண்ட தம்பி கணபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் பேரவையின் அனைத்து அலுவலர்களுக்கும், பேரவை நிருபர்களுக்கும் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் இரவு பகலாக அவங்க வேலை பார்ப்பாங்க. சாயங்காலம்லாம் வச்சுட்டா 11 மணி வரை வேலை பார்ப்பாங்க. நிச்சயமாக அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகளை திறம்பட செய்திட்ட காவல்துறை தலைவர், பெருநகர சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சட்டமன்ற பேரவையின் நிகழ்ச்சிகளை அன்றாடம் நேரடி ஒளிபரப்பு செய்ய உதவிய செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர்கள், உண்மையிலே அவர்களை ரொம்ப பாராட்டணும். மிகச்சிறப்பாக என்னுடைய இருந்து துணையாக இருந்தார்கள். மற்றும் தமிழ்நாடு திரைப்பட பிரிவினருக்கும், ஒலி வாங்கிகளை இயக்கும் பொதுப்பணித்துறையின் ரேடியோ பிரிவினருக்கும், சட்டமன்ற நிகழ்வுகளை சிறந்த முறையில் மக்களுக்கு எடுத்து சென்ற தனியார் தொலைக்காட்சிகள், நாளிதழ்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள், செய்தி நிறுவனங்கள், செய்தியாளர்கள், நிருபர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள், NIC, தமிழ்நாடு, TNEGA என அனைவருக்கும் எனது நன்றியினை இந்த நேரத்திலேயே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் எல்லாம் இந்த ஜனநாயக முறையில் இந்த சட்டமன்றம் நடைபெற்றது. அதற்கு முழு காரணமாக இருந்த நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களை பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் பாராட்டியிருப்பது
அதற்காகவும் சிறப்பு நன்றியை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இழந்த ஜனநாயகத்தை மீட்டவர் இன்றைய முதல்வர் என்று பல ஊடகங்கள் பத்திரிகைகளிலே வெளிவந்த செய்திக்காக நான் அவர்களை பாராட்டுகின்றேன். அனைவருக்கும் பாதுகாப்பு வழங்கிய அனைத்து பேரவை காவலர்களுக்கும் வாட்ச் அண்ட் வார்டு பேரவையின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு உலக சமூக நீதி நாள் மூலம் சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியாக மக்களிடையே நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை களைந்து அனைவருக்கும் சமமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்நாளின் முக்கியமான நோக்கமாகும். வறுமை ஒழிப்பு, வேலையின்மை பிரச்சினைக்கு தீர்வு, பாலின சமத்துவம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாத்தல் போன்றவற்றில் உலக நாடுகள் கவனம் செலுத்த வேண்டும் என்று ஐநா சபை இந்நாளில் அறைகூவல் விடுக்கிறது. சாதி, மதம், இனம் மற்றும் பாலின பாகுபாடற்ற ஒரு சமத்துவமான உலகத்தை படைக்க நாம் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய தருணத்தில் இக்கொள்கை பிடிப்போடு அரசை நடத்தி செல்லும் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தொடர் நல்லாட்சிக்கான விதை மீண்டும் இன்று ஊன்றப்படுகிறது. நிச்சயமாக 2.0 நிச்சயமாக நிறைவேறும். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாவது முறையாக ஆசனத்திலே அமர்ந்து நாட்டு மக்களுடைய நற்பணிகள் விட்ட பணிகளை தொட்டு தொடர்வதற்கு மக்கள் தயாராக இருக்கின்றார்கள். எல்லா மக்களும் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். நம்முடைய 1,31,00,000 பேர் நம்முடைய மகளிர் உரிமை தொகை, 12 லட்சம் பேர் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தில் மாதம் 1000 ரூபாய் பயன்பெறுகின்றார்கள். 10 லட்சம் பேர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படுகிறது. அடுத்த 10 லட்சம் பேர்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். தினம் 57 லட்சம் பேர் விடியல் பயணம் செல்கின்றார்கள். மக்களை தேடி மருத்துவம் 2,58,00,000 பேர் பயன்பெறுகின்றார். இவ்வாறு உள்ள பயன்பெற்ற மக்கள் மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த வேட்பாளரை சொன்னாலும் அவருக்காக நாங்கள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்து வாக்களிக்கிறோம் என்று பல கிராமங்களில் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியை தெரிவித்து மீண்டும் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முதலமைச்சராக ஆசனத்தில் அமர்வார். தொடர்ந்து தமிழக மக்களுக்கு நல்லாட்சி புரிவார். மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி என்று என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அரசினர் தீர்மானம் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடைசியாக தீர்மானம் இருந்து அதற்கு முன்பாக தலைவர் அவர்கள் நீங்கள் அவைத்தலைவர் அவர்கள் சொன்னது போல மீண்டும் சபை கூடுகின்ற போது நம்முடைய முதல்வரே மீண்டும் முதல்வராக வந்து இந்த நாட்டை காப்பார் என்று அனைவரையும் வேண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை விதி 25(1) கீழ் பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பெறலாம் எனும் தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களின் தீர்மானம் பேரவை முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. பேரவை மீண்டும் கூடும் நாள் குறிப்பிடப்பெறாமல் ஒத்திவைக்கப்படுகிறது. வணக்கம்.